ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். இதுவரைக்கும் நம்ம குரோஷே கிளாஸோட வீடியோஸ் தான் பார்த்துருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பேங்கிளோட வீடியோஸ் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடியும் நான் பேங்கிளோட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நமக்கு சில்க் த்ரெட் பேங்கிளும் வந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ தான் இது. நமக்கு வந்து அந்த பிரைடல் பேங்கிள் வந்து 2.6 இதோட அளவு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டன் கலர் தீம்லயே கேட்டிருந்ததுனால, நம்ம அதுக்கான ஸ்டோன்லாம் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் கலர்லயும் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து என்ன விஷயம் அப்டின்னா, இந்த வேலைய நான் பார்க்கும்போது, இது வந்து எந்த விதத்திலயும் எந்த வேலையும் குறைஞ்சது இல்ல தானே! அப்டி வந்து நான் அந்த வேலைய ஒர்க் பண்ணும்போது, என்ன சுத்தி உள்ளவங்க, என் கூட உள்ளவங்கலாம் என்ன சொல்றாங்க? என்ன கேட்குறாங்க அப்டின்னா, "இவ்ளோ படிச்சுட்டு நீ ஏன் இந்த வேல பார்க்குற? இது உனக்கு தேவையா?" அப்டிதான் கேட்குறாங்க. நான் எல்லாருக்கும் சொல்றது என்ன அப்டின்னா, எந்த விதத்திலயும் எந்த வேலையும் குறைஞ்சது கிடையாதுங்க. இது வந்து எப்டின்னா, நமக்கு மனசுக்கு புடிச்சு நம்ம வந்து இது வந்து எல்லாருக்குமே எல்லாமே வந்துராது. இது வந்து நம்ம மனசுக்கு புடிச்சு நம்ம செய்யும்போது ஒவ்வொரு வேலையுமே நல்ல வேலை தான். ஒவ்வொரு வேலையுமே ரசிக்கப்பட வேண்டிய வேலை தான். அழகான வேலை தான். அதனால இந்த வேலை, அந்த வேலைன்னு எந்த வேலையுமே கிடையாது. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, என்ன மாரி 90ஸ் கிட்ஸ்லாம் என்ன அப்டின்னா, ஒரு 10த் வரைக்கும் தான் காமனா படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, எடுக்கிற மார்க்குக்கு தகுந்த அந்த குரூப் குடுப்பாங்க. கரெக்ட்டா? அப்போ வந்து என்ன குரூப் சூஸ் பண்றதுன்னே தெரியாம நம்ம இருந்திருப்போம். அப்போ வந்து நம்ம ஃபேமிலில படிச்ச ஒரு மாமாவோ, அத்தையோ, இல்ல சித்தியோ, சித்தப்பாவோ தான், "நீ இந்த குரூப் எடுத்து படி" அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து நமக்கு அந்த முடிவெடுக்கிற அந்த ஒரு இது கூட நமக்கு கிடையாது. ஒருத்தவங்க சொன்னத வச்சு படிச்சு தான் வந்து நம்ம 90ஸ் கிட்ஸா இவ்ளோ தூரம் வந்திருக்கோம். இது ஸோ, அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இது வந்து இவ்ளோ படிச்சிருக்கேன், அவ்ளோ படிச்சிருக்கேன் அப்டிங்கிறதுலாம் கிடையாதுங்க. படிப்புக்கும், வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. நமக்கு புடிச்சத நம்ம செஞ்சுட்ருக்கோம் அவ்வளோதான். நீங்களும் உங்களுக்கு புடிச்ச வேலைய மனசார பாருங்க. ரொம்ப ஹேப்பியா பாருங்க. அந்த லைஃபே வந்து நல்லாருக்கும். இந்த ஒர்க்லாம் சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணும்போது எனக்கு வந்து அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இதுக்காக நான் எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அது வந்து எனக்கு கஷ்டமா தெரியாது. அதே மாதிரி டே, நைட்டு அந்த மாரி ஒர்க் பண்ணா கூட எனக்கு அது வந்து பெருசா கஷ்டமா தெரியாது. ஸோ அவங்கவங்க வந்து அவங்கவங்களுக்கு புடிச்ச வேலைய அவங்கவங்க வழியில பண்ணட்டும். நீங்க வந்து என்கரேஜ் பண்ணலனாலும் பரவால்ல. டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வளையலுக்குள்ள வந்துரலாமா? இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, காயின் வச்சு இந்த பேங்கிள் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது இது ரொம்பவே அழகா இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாம இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நடுவுல அந்த ரெட் கலர் ஸ்டோன் வைக்கும்போது இன்னுமே சூப்பரா இருந்தது. இந்த காயின் பேங்கிள் தான் இந்த பிரைடல் செட்லயே ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கும் இந்த மாரி பிரைடல் பேங்கிள்லாம் பிடிக்கும். இல்ல நார்மலா பிளைனா வந்து பேங்கிள் செஞ்சுட்டு கார்னர்ல வந்து எனக்கு கொஞ்சம் டிசைனா வேணும் அப்டின்னாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி குடுப்போம். உங்களுக்கு எந்த சைஸா இருந்தாலும் ஓகே 2.6, 2.8, 2.4 இல்ல கிட்ஸுக்கு வேணும் அப்டின்னாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி குடுப்போம். உங்களுக்கு இந்த வளையல் புடிச்சிருந்தது அப்டின்னா, கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாரி உங்களுக்கு வேணுங்கிற ஆர்டரையும் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். ரொம்பவே அஃபோர்டபுளான ரேஞ்ச்ல தான் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ வந்து மறக்காம உங்க ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கோங்க. க்ரோஷே கிளாஸும் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த மார்ச் பேட்ச் இல்லனாலும் நெக்ஸ்ட் ஏப்ரல் பேட்ச்ல வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. நெறையா லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒர்க்க ஜாலியா பாருங்க. யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 4 கார்னர் பேங்கிள் அதாவது இந்த காயின் பேங்கிள் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சென்டர் பேங்கிள். இது ரொம்பவே கிராண்டா கேட்டிருந்தாங்க. அதே மாரி இத ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அவ்ளோ கிராண்டா இருந்ததுங்க. ஃபங்ஷன்லலாம் இது ஒண்ணு போட்டாலே போதும். உங்களுக்கு அவ்ளோ ஃபில்லிங்கா இருக்கும். கை நெறைய இருக்க மாரி இருக்கும். அதே மாரி இதில என்னென்ன சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்டின்னாலும், எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா வந்துட்டு சொல்றேன். என்னென்ன சைஸ் 8K ஐ ஷேப்பு அப்புறம் வந்து 3 ரவுண்டு இது மாரி நான் வந்து சொல்றேன். சென்டர் பேங்கிள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இது ரொம்பவே அழகா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பிரைடல் செட்டையுமே வந்து முடிச்சாச்சு. முடிச்சு பேக் பண்ணி நம்ம வந்து டெலிவரி பண்ணியாச்சு. ஆனா, இது காயறதுக்கு கண்டிப்பா வந்து 1 டே ஆகும். அப்பதான் நல்லா ட்ரை ஆக முடியும். இது வந்து நம்ம எந்த பேங்கிளோட வேணாலும் மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வளையல் புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன நம்பி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வீடியோல, சேட்லலாம் வந்து சொல்லும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கும். நீங்க பண்ற ஒர்க் நல்லாருக்கு அப்படின்னு. தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ்.